உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சிவகங்கை மாவட்டத்தில் செயல்படும் கிராவல் குவாரிகளுக்கு எதிராக 5 கிராம மக்கள் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராவல் குவாரிகள் குறித்து கனிம வள அமைச்சரிடம் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை தாலுகா நெடோடை வருவாய் கிராமத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் கிராவல் குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து 5 கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் மதுரை தொண்டி தேசிய நெடுஞ்சாலையில் புலியடித்தம்பம் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உறுதிக்கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட திட்டுக்கோட்டை கண்மாய், உறுதிக்கோட்டை கண்மாய், சீனமங்கலம் கண்மாய், குமாரவேலூர் குடித்தண்ணீர் ஊருணி மற்றும் சீனமங்கலம் குடித்தண்ணீர் ஊருணி உள்ளிட்ட முக்கிய நீர் ஆதாரங்களை பாதிக்கும் கிராவல் குவாரிகளால் கிராம மக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக கனிம வளத்துறை அமைச்சரிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எங்கள் மக்களுக்கான வாழ்வாதாரம் அழிஞ்சு கொண்டு இருக்கின்றதே தெளிவாக சொல்கிறோம். நாங்கள் 20 அடி 40 அடி 100 அடி நோண்டிட்டால் எங்கள் கம்மாய்க்கு தண்ணி வராது. எங்கள் விவசாயம் பார்க்க முடியாது. நாங்கள் குடிநீர் பிடிக்க முடியாது. இப்போ 17ஆம் தேதி கொண்டு போய் அமைச்சர்கிட்ட கனிம வள அமைச்சர்கிட்டையும் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். இப்படி தொடர்ந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி 50 வண்டி ஓடுனது இன்றைக்கி 5000 வண்டி ஓடுது. இப்படி ஓடிக்கொண்டு போய் இருக்கும்போது இன்றைக்கி எங்களுக்கு வேறு மாற்று வழி இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் போராட்டத்தில் உட்காந்துருக்கோம். அது 15 நாளாக இருந்தாலும் மூடாமல் இந்த இடத்த இப்படி எந்திரிக்க மாட்டோம். சிவகங்கை மாவட்டத்தில் செயல்படும் கிராவல் குவாரிகளுக்கு எதிராக 5 கிராம மக்கள் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராவல் குவாரிகள் குறித்து கனிம வள அமைச்சரிடம் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை தாலுகா நெடோடை வருவாய் கிராமத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் கிராவல் குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து 5 கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் மதுரை தொண்டி தேசிய நெடுஞ்சாலையில் புலியடித்தம்பம் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உறுதிக்கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட திட்டுக்கோட்டை கண்மாய், உறுதிக்கோட்டை கண்மாய், சீனமங்கலம் கண்மாய், குமாரவேலூர் குடித்தண்ணீர் ஊருணி மற்றும் சீனமங்கலம் குடித்தண்ணீர் ஊருணி உள்ளிட்ட முக்கிய நீர் ஆதாரங்களை பாதிக்கும் கிராவல் குவாரிகளால் கிராம மக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக கனிம வளத்துறை அமைச்சரிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எங்கள் மக்களுக்கான வாழ்வாதாரம் அழிஞ்சு கொண்டு இருக்கின்றதே தெளிவாக சொல்கிறோம். நாங்கள் 20 அடி 40 அடி 100 அடி நோண்டிட்டால் எங்கள் கம்மாய்க்கு தண்ணி வராது. எங்கள் விவசாயம் பார்க்க முடியாது. நாங்கள் குடிநீர் பிடிக்க முடியாது. இப்போ 17ஆம் தேதி கொண்டு போய் அமைச்சர்கிட்ட கனிம வள அமைச்சர்கிட்டையும் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். இப்படி தொடர்ந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி 50 வண்டி ஓடுனது இன்றைக்கி 5000 வண்டி ஓடுது. இப்படி ஓடிக்கொண்டு போய் இருக்கும்போது இன்றைக்கி எங்களுக்கு வேறு மாற்று வழி இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் போராட்டத்தில் உட்காந்துருக்கோம். அது 15 நாளாக இருந்தாலும் மூடாமல் இந்த இடத்த இப்படி எந்திரிக்க மாட்டோம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.